தான் வைக்க போகிறோம். எலும்பாவே எடுத்து மட்டனை நான் வேக வைக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன்னு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை அப்படியே வேக வைக்கிறோம். இதை வேக வச்சுட்டு இந்த தண்ணியை நம்ம எடுத்து ரசம் செய்ய போகிறோம். மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். இது கூட சின்ன சைஸ் வெங்காயம், பாதி வெங்காயம் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். சைஸு பெருங்காயத்தோடு போட்டுக்கிறேன். நான் இதில் ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு பெரிய சைஸில் ஒரு 5-6 பூண்டு பல் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதனாலே பொடி பண்ணி கரைச்சி கொண்டு வந்துட்டோம். ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து நான் இதை கரைச்சி வச்சுக்கிறேன். தக்காளி பழத்தில் போட்டு நல்லா கரைச்சிக்க போகிறேன். நான் நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கலாம். தக்காளி பழத்தை நல்லா இதில் போட்டு பிசைஞ்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அழகாக கரைச்சாச்சு. இந்த நசிக்கிட்டு வந்தால் மிளகு, சீரகம் இதை அதில் கொஞ்சம் கரைச்சிக்கிறோம். இதில் போட்டு இதில் அதை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம கையால் கரைச்சிக்கலாம். புளியோடைய அளவு கம்மி பண்ணிக்கின்னு லெமனை ஒரு பாதி சைஸ் எடுத்து நம்மளை புழிஞ்சு ஊற்றிக்கிட்டு ரொம்ப நல்லது. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுத்த மாதிரி போட்டுங்க, கருவேப்பிலை போட்டுங்க, காஞ்ச மிளகாய் போட்டுங்க. கரைச்சி வச்சுருந்த இந்த புளி கரைச்சியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டு தான் அரைச்சிக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வைப்போம். கொத்தமல்லி தழை தூவி இதை அப்படியே கொதிக்க விடும். பாருங்கள், அப்படி நுர கட்டி வருது, நுர கட்டி பொங்கி வருது. இந்த நேரத்தில் நம்ம இங்கே பாருங்கள், வேக வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மட்டன், இந்த எலும்பு கறியோடு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிறோம். இந்த தண்ணியை மட்டும் நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இப்போ ரசம் அப்படியே பொங்கி வருது. இந்த நேரத்தில் நம்ம மட்டனுடைய தண்ணியை மட்டும் அப்படியே நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். மட்டனுடைய தண்ணி மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். மட்டன் அப்படியே வச்சுருவோம். கிண்டிட்டு அப்படியே இறக்க வேண்டியது. அதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், உப்பு பதம் பார்த்துங்க. சூப்பரான மட்டன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் என்ன அழகான ரசம் ரெடி ஆகிட்டு. நமக்கு கறி ரசம் ரெடி, மட்டன் சுக்கா ரெடி, சுட சுட சாதம் ரெடி. மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கப்பா. பாய், தேங்க்யூ.